ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான் மல்லிகா. ஆ, அவ்வளோதான். புத்திய காமிச்சிட்டல்ல. நான் தான் சொல்றேன்ல, என்ன பெரிய வயல் சுத்து போனா போதுன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு எந்த வருத்தமுமே இல்லையாங்க? எப்படி இருக்கும்? அம்மா பாசம் மறைக்குதோ? இருக்கட்டும் இருக்கட்டும், வருத்தப்படுவீங்க, அப்போ பார்க்குறேன். இங்க பாரு, வருத்தம் இல்லாமலாம் இல்ல மல்லிகா. நினைச்சு யோசிச்சு என்ன செய்யறது சொல்லு. ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. நினைச்சாலும் நமக்கு திரும்பி வரப்போறது கிடையாது. நம்ம நினைக்காட்டி திரும்பி வரப்போறது கிடையாது. சரி, வயசான கிழவி என்னமோ பண்ணி தொலைஞ்சிருச்சுன்னு விட்டுட்டு போக வேண்டியதுதான். திரும்ப 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 யோசிச்சு என்ன ஆக போகுது சொல்லு. ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. வா, அவ்வளோதான்ட்டு போக வேண்டியதுதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மாப்பிள்ளையும் கோபதியும் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா நீங்களா வருத்தப்பட போறிய? வருத்தப்படுறது நான் தானே. இங்கே பாருங்க, வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னங்க அத்தாச்சி போனே அடிக்கல அப்படின்னாக. நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குதுமா அப்படின்னு. அப்போ என்ன, கல்யாணத்தை நீங்கள் நடத்துகிற ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்டா. நான் இதுக்கு என்னங்க நான் பதில் சொல்ல, நடத்துகிற ஐடியா இல்லையான்னு கேட்டா. ஏம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடத்துறதுக்கு தான் இருக்கோம், இப்படி ஆகிப்போச்சு, நான் என்னம்மா செய்யன்னு கேட்டேன். அவள் ஒரு மாதிரி பேசினா. ஆமாம்மா அப்படியே வச்சுக்க கோமதி, நான் கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு பேசி அமுச்சு விட்டுட்டேன். எவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. போங்க, போய் ஆஸ்பத்திரியில் கெட்டி அழுங்க. இங்க பாரு, போனா போட்டு விடு. நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் கெட்டி கொடுக்கணும்னு அர்ஜென்ட் இல்லை. ஒன்றும் அப்படி ஒன்றும் வயசும் ஆகலை. மெதுவா பொறுமையா பிள்ளைய மட்டும் கொடுங்கன்னு அவன் வாரானோ அவனுக்கு கட்டி கொடுத்துருக்குவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது மல்லிகா. வேலையை பாரு. ம், சரிதான். உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? பேசிட்டு இருந்தா மனுஷனுக்கு கோவம் தான் வருது. போய் தொலாங்கிட்டு. என்ன கடுப்புல போறாரு? போட்டு போட்டு. அஞ்சலி, அம்மா விட்டுட்டு ஏன் போனேன்? உன்கிட்ட நான் என்ன சொல்லி விட்டுட்டு போனேன்? அம்மா கூட இரு அஞ்சலி, அம்மா பத்திரமா பாத்துக்க, நான் காலையில வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு கிளம்பிட்டியா? என்ன நடந்துச்சு ஏதுனே தெரியல. அந்த மல்லிகாணி பார்த்தா வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அம்மா விட்டுட்டு தனியா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி யாருங்க அட்டெண்டர் யாருமே இல்லையா, என்னங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு தனியா விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி என்னையும் பிடிச்சி திட்டுறாங்க. என்னன்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்க? ஆஸ்பத்திரிக்கு உடனே கிளம்பி வா. அம்மா நம்ம பார்க்காம அப்புறம் யாரு பாக்குறது? சொல்லி விட்டுட்டு போறேன், அப்பவும் நீ பாட்டு கண்டுக்காம போற. அண்ணே கண்டுக்காமலாம் போகலனே. மல்லிகாணி நான் பாத்துக்கிறேன், பிள்ளைங்களாம் தனியா இருக்கும், நீ போமா நாக. சரி, அவங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பாளே, அம்மாளை எப்போ இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டவோ பார்த்துக்காம இருப்பாவலன்னு தான் நான் விட்டுட்டு போனேனே. நானா ஒன்றும் போகல. பாரு, உடனே கிளம்பி வா. அவங்கெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு? மா அம்மாக்கு ஒரு மாதிரி என்னமோ போலே இருக்கு பாவம். சரி அஞ்சலி, உடனே கிளம்பி வரியா? வரேண்ணா, வை. என்னம்மா ஆச்சு? எப்படி பேசிட்டு இருப்ப? இந்த ஒரு 15-20 நாளா தான் என்ன கிருஷ்ணா பையலேன்னு கூப்பிடல, சின்னவனேன்னு கூப்பிடல. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சின்னவனே என் கிருஷ்ணா, சின்னவனே என் கிருஷ்ணானே கூப்பிட்டுட்டு எடுப்பியம்மா. இப்பெல்லாம் ஏமா அம்மா உன்னை கூப்பிட எனக்கு தோணலையா? என்னை கூப்பிட உனக்கு தோணலையாம்மா? கிருஷ்ணான்னு கூப்பிடுமா. ஏம்மா கிருஷ்ணா வந்திருக்கேம்மா, நான் அலறது உனக்கு தெரியலையா? அழுத தாங்கவே மாட்டியம்மா. ஐயோ பாவமே அம்மா, தலையில எப்படியா ரத்த கசிவு இருக்கணும் கடவுளே. எங்க அம்மாவை ஏன் இப்படி சோதிக்கிறம்மா? எழுந்துருமா. ஏங்க அப்படி கத்துறியா? வாங்க சிஸ்டர். உங்க பையனா? அந்த அம்மாவா எந்திரிச்சாலும் கூட நீங்க உங்களை மாதிரி ஆளுக்கு அந்த அம்மாவை எலும்ப விட மாட்டியோலையே. பாவம் அந்த அம்மா எப்படி என்னங்க உங்களை பண்ணுச்சுன்னு ஆளாளுக்கு அதை கொல்ல பாக்குறியா? சிஸ்டர் புரியல. நான் உங்க பையன். இப்ப கூட எனக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, நான் தான் கிருஷ்ணன். ஸோ யாரோ வேணாலும் இருங்க, நீங்க தான் உங்க பையனா? எங்க உங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்கா இல்லையாங்க? பேஷண்ட்டை நீங்கள் பாட்டு தனியாக விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டா யாருங்க இங்கே பேஷண்ட்டை பார்த்துக்கிறது? இங்கே ஒரு அம்மா இருந்துச்சே, அது யாருங்க? சிஸ்டர் அது யாரும் இல்ல, எங்க நடன ஒய்ஃபு. எங்க அம்மாக்கு நடுமருமக தான். என்னமோ அந்த அம்மா என்னதான் பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த அம்மாவை போட்டு அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க? நான் போயிட்டு கேமராவில் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. அம்மா, இது உங்கள் அம்மா எதுவும் கொஞ்சம் ரகலை பண்ணுமா? வயசாயிட்டா எல்லாரும் அப்படித்தான். என்னதாங்க வீட்டில் பிரச்சனை அந்த அம்மாவுக்கும் இந்த அம்மாவுக்கும்? ஏதோ நடந்திருக்கும் போல. ஏதோ பிரச்சனை நடந்து அவங்க தான் கீழே தள்ளி விட்டு அம்மா அந்த நிலைமையில இருக்காங்க சிஸ்டர். அதுதான் உண்மை. அம்மா கேமரால பார்த்தேன்னு சொன்னீங்களே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் சொல்றீங்களா? அதை நான் சொல்ல போய் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கா? ஆனால் நான் சொல்லாமலாம் இருக்க முடியாது. டாக்டர் வந்து என்ன தான் திட்டுவாங்க, சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த அம்மா நான் யதார்த்தமாக வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், கையில் தலைவாணி வச்சுட்டு அந்த அம்மா மூஞ்சியில் அப்படியே வச்சு அமுக்குறாங்க. கேமராவில் பார்த்தா தெரியுது. நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் கதவை தட்டி உள்ளே வந்துட்டேன். இல்லைனா உங்கள் அம்மா இந்நேரம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. தெரியுமா? கேமரா இருக்கிறது கூட தெரியாமல் அந்த அம்மா இந்த அம்மாவை கொல்ல பார்க்குறாங்க.
ஏன்னு கொஞ்சம் தெரிஞ்சு என்னன்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இல்லைன்னா இந்த பாட்டிமா நேரம் இறந்துருப்பாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் மிஸ்ல நான் உள்ளே வந்துட்டேன். வந்து தலைவாணி எடுக்க மறந்துட்டாங்க, இல்லைன்னா கூட நான் கேமரா ஊற்றி பார்த்துருக்க கூட மாட்டேன். கேமரா இருந்தது கூட அவங்களுக்கு தெரியல போல. தலைவாணி மூக்கில் வச்ச வாக்கில் இருக்கு, தலைவாணி எடுக்க மறந்துட்டாங்க அவங்க. கதவை திறந்த வாக்கில் நான் பார்க்குறேன் அந்த அம்மா மூஞ்சில இருக்கு. அப்புறம் ஒரு டவுட்டில் தான் நான் போயிட்டு கேமராவில் பார்க்குறேன், இந்தம்மா எனக்கு என்ன ஆஸ்பத்திரியை விட்டே போயிடுச்சு. அப்புறம் தான் நான் கேமராவில் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே. தெரியுமா இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க, கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க. இஷ்டத்துக்கு எனக்கு என்னன்னு போட்டுட்டு போயிடாதீங்க யாரை நம்பியும். அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ, என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அவங்க இவங்கள இந்த மாதிரி பண்ண போனாங்களா? நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா என்ன ஆகுறது? ஆமாங்க, நல்ல வேளை நான் வரலன்னா அந்த பாட்டி இப்போ என்ன ஆயிருப்பாங்கன்னே தெரியாது. என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சு என்ன பிரச்சனைன்னு அதை முடிச்சு வைக்கிற வழியை பாருங்க. சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், இன்னொரு 10 நிமிஷத்துல என் தங்கச்சி இங்க வந்துருவா. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவா. எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குதானே? ஏன் கேட்குறீங்க? இல்ல, நான் இந்த பிரச்சனை இப்படியே விட்டுட்டேன்னா எங்க அம்மா சப்போஸ் நல்லா வீட்டுக்கே வந்துட்டாலும் அவங்க எப்போ வேணாலும் எங்க அம்மாவை கொல்றதுக்கு ஐடியா பண்ணலாம். எனக்கு அது நல்லா புரியுது. அதனால நாங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். 10 நிமிஷத்துல என் தங்கச்சி வந்துருவா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க அம்மாவை. ப்ளீஸ், ரெக்வஸ்ட் சிஸ்டர், ப்ளீஸ். இதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி சரி, ஓகே, சீக்கிரம் வாங்க. அட்டெண்டரை சீக்கிரம் வர சொல்லுங்க. பேஷண்ட் பக்கத்தில் ஒருத்தவங்க எப்பவுமே பார்த்து பத்திரமா இருக்கணும். அந்த மாதிரி ஆளெல்லாம் விடுறீங்களே, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க நல்லவங்க தான் சிஸ்டர். என்னன்னு தெரியல, இவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் தெரியல, இப்படி ஆயிப்போச்சு. ஆனால் அவங்க தான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டதும் அவங்க தான். அதனால தான் என் தங்கச்சி அவங்கள நம்பி விட்டுட்டு போயிருந்தா. ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு தெரியல சிஸ்டர். சரி விடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வர வழியை பாருங்க. கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, நீ யாரை நம்பி நல்லவங்கன்னு நினைச்சா அவங்க கூட தின்னால சோறு தின்னுட்டு இருந்தியோ அவங்களே உன் உசுருக்கு உழ வைக்க பாக்குறாங்கம்மா. கொஞ்சமாவது யோசிச்சியா? நீ தூங்குறியா இல்லை என்ன நிலமையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாத்தியாம்மா, மல்லிகாணியே உன்னை கொல்ல பார்த்துருக்கு. நல்ல வேளை இந்த நர்ஸ் வரலன்னா என்ன ஆகுறது? நேரம் உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னதான் நாங்க சொன்னாலும் ஆனாலும் நீ மல்லிகாணியை தான் நம்புவ. சரி சரி. அண்ணே, அம்மா என்ன எந்திரிக்கவே இல்லையா? அம்மாவுக்கு டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்களா, பார்த்துப்பாங்க அஞ்சலி. அது வந்து என்னன்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வரேன். நீ அம்மா பத்திரமா பார்த்துக்கிறியா? தயவு செஞ்சு உன் பிள்ளைங்களை வேணா நான் என் வீட்டில் கூட்டி கொண்டு போய் வீட்டை விடுறேன், நல்லா பார்த்துப்பா. சரியா? ஆனால் வந்து அம்மாவை விட்டு நீ நகராத. நமக்கு அம்மாவை கொலையாளி நம்ம வீட்டிலே தான் இருக்குது, வேற யாருமே இல்லை. அதை போயிட்டு நான் என்னன்னு முடிவு பண்ணிட்டு நான் வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. பார்த்துக்கோ, சரியா? பத்திரமா பார்த்துக்கோ அஞ்சலி. நம்ம அம்மா நம்மளை விட்டா வேற யாரும் நல்லா பார்த்துப்பா. சரி, யாரை நம்பியும் வந்துடாதம்மா. ஏனே, இந்த மல்லிகனை நான் பாத்துக்கிறேன் அவங்க தானே ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. இப்போ எப்படி அம்மா அப்படி தனியாக விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போனாங்க? உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லு? அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க, ஏன்னா அவங்க அம்மாவா? அதனால நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நீ பார்த்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். ஒரு முக்கியமான விஷயம், சரியா? சரிண்ணே, நான் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கேன், நீ போயிட்டு வா. என்னம்மா இப்படியே இருக்கு, என்னம்மான்னு நினச்சிட்டு இருக்க? எப்போதாம்மா எழுந்திருப்ப? அஞ்சலின்னு என்னை கூப்பிடுவ. நேரம் எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பேன் எனக்கு. அஞ்சலி என்னம்மா பண்ணுற, அஞ்சலி என்னம்மா பண்ணுற, பாப்பா கூட பேசுவ, தம்பி கூட பேசுவ. என்னம்மா இப்படி இருந்தா என்னம்மா நிலமை? அம்மாச்சி நல்லா இருக்கான்னு என்கிட்ட எல்லாம் கேட்குதுங்க வீட்டுக்கு போனோன்னு. நான் நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையா நான் எப்படி சொல்லுவேன் சொல்லு? எழுந்துருமா. மல்லிகாணியை நம்பி தான் விட்டுட்டு போனேன். மல்லிகாணி உன்னை என்ன நிலமையில ஆக்கியிருக்கு பாரு. நீ தான் அதை நம்பிட்டே இருந்திருக்க. எந்திரிமா. அருவி, ஏண்டி உன் மாமியார் நாச்சியம்மா எங்கடி? அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு முழிக்காம கூட ஆஸ்பத்திரியில் கிடக்குறாளாம்ல, எனக்கு செய்தி வந்துச்சு. வா அப்பத்தா, உன்னையே தான் கேட்குறேன், நாச்சி நல்லா இருக்காளா? ஏன் அப்பத்தா அதை வேற கேட்குற? அதெல்லாம் பெரிய பிரச்சனை. பாவம் எங்க அத்தை, அது பாட்டுக்கு இங்கிட்ட அங்கிட்ட சுத்திட்டு தெரிஞ்சிச்சு. அதை போய் இப்போ ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிருக்காங்க அப்பத்தா. ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் யாருடி? படுக்க வச்சிருக்காங்கன்னா அப்ப என்ன ஆச்சு? அப்பத்தா அது ஒரு பெரிய விஷயம். நான்லாம் நல்லது பண்ணணும்னு நினச்சேன் இந்த கிழவிக்கு. என்னெல்லாம் அந்த கிழவி நம்பவே இல்லை. பார்த்தா யாரை நம்புச்சோ அவங்களே ஆப்பு வச்சாங்களா? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அதுக்கு. இப்போ வரி இனிமேவாது பிழைச்சி வருதான்னு பார்ப்போம். எங்கே பிழைக்க விடுறாங்க, அதையும் சோழியை முடிக்க தான் பார்க்குறாங்க. அப்பத்தா இப்போ தான் என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார். அப்படியே தலையில் இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோயேன். ஐயோ ஐயோ, என்னடி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்கிறது. இப்போ நல்லா இருக்காளா நல்லா இல்லையா அதையாவது சொல்லு. எங்கே நல்லா இருக்கு, அப்படியே தான் கிடக்கு செத்த போன மாதிரி. அடி கடவுளே கடவுளே. மல்லியா, வா பெரியம்மா. என்னடி மல்லியா, மாமியால விட்டுட்டு எப்படி இருக்க? அவளை நீ தான் நல்லா பார்த்துக்குவேன்னு என்கிட்ட கூட சொல்லு. என் மல்லிகா தாண்டி நல்லா பார்த்துக்குவோம், அந்த மருமக தாண்டி பார்த்துப்பா வச்சுப்பான்னு. இப்போ எப்படி விட்டுட்டு இருக்க? இப்படி அடியே அவளுக்கு நிலமை வரணும். ரொம்ப முடியலை நம்மள கேள்விப்பட்டேன்.
நீ நினைச்சது இவ்வளோ தானா? இவங்க தான் வில்லியாவே இருந்திருக்காங்க எங்க அத்தைக்கு. அது கூட தெரியாம நீ பேசுறியா பாட்டி? இங்க பாரு, வில்லியே அதுதான். என்னடி சொல்ற அருவி? ஏதாவது என்னை பத்தி எவளாவது பேசுனியே விளக்கு மாத்துக்கட்ட பிஞ்சு போயிரும் பிஞ்சு. ஏய், யார் அப்ப விளக்கு மாறு பிஞ்சு போயிருங்கிற? ஆ, யார் என்னைய பேசுறாங்களோ அவங்களுக்கு புரியும் பெரியம்மா. நீ பேசாம இரு. நானும் இருந்து பாக்குறேன், நீ வந்தது நின்னதுல இருந்து எம்புட்டு பேச்சு பேசுறாளுவ. இனிமே ஏதாவது ஒரு வார்த்தை என்னை பத்தி எவளாவது பேசட்டு பெரியம்மா. நடக்கிறது வேற சொல்லி வை. ஏய், உன்னை யாரு எவடி பேசுறா? நீ வேற வந்துட்டே அப்பத்தேன். எல்லாம் எனக்கு தான்னு தெரியலையா அப்பத்தா? எல்லாம் எனக்கு தான். நான் தான் பேசுறேனா? நான் பேசாம பேசுவேன் தான். அப்படி பேசுவேன் தான் அப்பத்தா. இவங்க பண்றது மட்டும் கரெக்டா? முத்தம்மா பெரியம்மா, பேசாம இருக்க சொல்லு. ஏற்கனவே நான் அப்படியே கொந்தளிச்சு போய் இருக்கிறேன். என் தலைப்பூரா ப்ரெஷர் ஏறி போய் நிற்கிது. நான் இப்போ யாரை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு நான் நின்றுட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், கொலை பண்ணுற அளவுக்கு கூட தான் துணிஞ்சாச்சே. ஐசி, அங்கே கிடக்கு பாரு வாசல், அந்த விளக்கு மாற்ற எடுத்தாடி. இந்தடி மல்லிகா, என்னத்துக்கு இப்போ விளக்கு மாற்ற எடுத்தாங்கிற? அடி ஆத்தா, நீங்கள் அடிச்சுட்டு கிடக்காது அடி. நான் போகிறப்பா சாமி. இவ்வளோ இப்போ அடிச்சுக்கிறத பார்த்தா நம்மளை வெளுத்திடுவாளுவு போல. அடி வாயை முடிக்கிட்டு அமைதியாக கிடங்க அங்கிட்டு. நான் போகிறேன். இல்லை, இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு பெரியம்மா. எவ்வளவுலையோ நான் நல்லவன் நினச்சி அவளோட தலையில் தூக்கி கொண்டாடினதுக்கு தான் அவளும் என்னை நக்கல் நையாண்டியமா பேசுகிறாளுங்க. இப்போ தெரியுது எப்படி என்ன ஏதுன்னு. இவ்வளோலாம் நம்பவே கூடாது. சோழியை முடிச்சு முடிச்சு. எப்பா, இவங்க 2 பேத்துக்கு என்னடி சண்டையா? இந்த போட்டுக்கிறீங்க நடுவில். நான் எதுக்கு அதையும் இதையும் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு நான் வீட்டை பக்கம் பார்த்து போகிறப்பா. நாச்சியம்மா நல்லா இருந்தான்னா சொல்லுங்கடி. எங்கேயா பார்த்தா நல்லா இருக்க விடுறாவ. அது பொழைச்சி வந்தாலும் எப்படா கொள்றதுன்னா ஐடியா பண்றாவ. பிடிச்ச ஐஸு துமுறு பிடிச்சவளே, வாடி எடுத்தாடிங்கிற வாராள பாரு. இவளெல்லாம் என்ன செய்யறதுனே தெரியல. கண்டந்தனமா வெட்டி போடணும். இதெல்லாம் யாருக்குன்னு தெரியுதா அப்பத்தா? எல்லாம் என்னையத்தான். பெரியம்மா, நான் என் மகளை தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு பாத்துக்கோங்க. இவங்க பேசுறது சரியில்லை. பேசாம இருங்கடி. ஒரு வீட்டுக்குள்ள ஏண்டி இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அடங்கி இருப்பியலா சும்மா தேவையில்லாம சண்டையை இழுத்துக்கிட்டு. போய் உன் பழப்ப பாரு. யாருவி, நீ போய் பிள்ளைய பாரு போ. சரியப்பத்தா, வாரேன். வாய் இருக்க மாட்டேங்குது முன்னு என்னத்த சொல்றது? ஏதாவது பேச சொல்லுது. உண்மையை பேசிச்சான் அப்படித்தேன். குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குள்ள அப்பத்தா அப்படித்தேன்.